ஜெயலலிதா தலைவியா இருந்தப்போ எல்லாரும் அவளை மதிச்சாங்க. சசிகலா தலைவியா இருந்தப்போ எல்லாரும் அவளை மதிச்சாங்க. இப்போ கூட்டணியில இருக்கிற பியூஷ் கோயில கையை காட்டினாலும் எல்லாரும் அவளை மதிக்கிறாங்க. ஆனா இந்த கட்சி தலைவன் என்ன எவனும் மதிக்க மாட்டானுங்களே. அப்ப நான் என்ன ஜோக்கரா? அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 297 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்குது. இது தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது? நீங்க ஒரு காலகட்டத்தில் சொன்னீங்கன்னா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சொல்லுவாங்க. இன்றைக்கு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனா மாறி போயிருக்கு. ஏண்டா களவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இது வெயில் காலம், கடுமையான வெயிலினால் கூட தாக்கம் ஏற்படுமே தவிர அதிமுக தேர்தல் அறிக்கையினால ஒரு தாக்கமும் ஏற்பட போறது கிடையாது. அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வருங்கிற அந்த கனவை ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடப்பாடி பழனிசாமி பூட்டிக்கிறது நல்லது. அந்த 125 நாள் 150 நாள் ஆக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடிய காரியமா தெரியல. ஏற்கனவே 100 நாள் திட்டத்திலே 45 நாள் வேலை தான் அவங்க கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா தெரியல. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, தமிழ் மொழி பாதுகாப்பு, தமிழர்களுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பன்முகப்பட்ட வளர்ச்சி, இதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவருடைய தேர்தல் அறிக்கை என்ன பேசியிருக்கிறது? 7.5 விழுக்காடு நம்முடைய அரசு பள்ளிகளிலே இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிக்கான தகுதி இடஒதுக்கீடு என்பது 10 விழுக்காடாக உயர்த்திருக்கின்றார். இந்த கோரிக்கையை தான் முதலிலிருந்தே நாம் வைத்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அதை செய்திருக்கிறார்கள். படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு ஒண்ணுல சார், இந்த 7.5% 10% அதிகரிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, இதே நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழுவே 10% தான் பரிந்துரைச்சிச்சு. அது 7.5% மாத்தினதே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தான். அப்ப ஏன் அப்ப குறைச்சாங்க? இப்ப ஏன் அதே 10% கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கே திமுக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் வரைக்கும் நடத்தணும். அப்ப குறைச்சதும் அவங்க தான், இப்ப அதிகப்படுத்துறேன்னு சொல்றதும் அவங்க தான். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பெண்களை மையப்படுத்தி இந்த வாக்குறுதிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எதனோட வெளிப்பாடு அதெல்லாம்? இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதறிக்கலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலரா. எந்த நாட்டிலே பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அங்கே அந்த நாடு உயரும். இது நம்முடைய பண்பாடு. அந்த ஆதி காலத்திலிருந்து அது இருந்து கொண்டிருக்கிறது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இல்ல, இது பயத்தோட வெளிப்பாடு, பதட்டத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது. ஓப்பன் பண்ண சொல்லிட்டு குசும்ப பத்தி அவனுக்கு இல்ல, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற அரசோட அந்த நலத்திட்டங்கள்ல பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப செய்யப்பட்டு இருக்குது இல்லையா? அதனால அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. அந்த பயத்தோட வெளிப்பாடு என்பது உங்களுடைய கண்ணோட்டம். இந்த பெண்களுக்கான சலுகைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்திருக்குமே, ஆனால் முறையாக 5 ஆண்டுகளிலே 28 மாதம் மட்டும்தான் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார்கள். இந்த நாட்டிலே தமிழகத்திலே இப்பொழுதுதான் முதல் முறையாக நுங்கு சாப்பிடுங்கள், இளநீர் சாப்பிடுங்கள், தர்பூசணி சாப்பிடுங்கள் என்று சொல்லி கோடை அதிகமாக இருக்கிறது என்று கோடைக்கான ஒரு கொடையையும் கொடுத்தார்கள். இதெல்லாம் தேர்தலை மனதில் வைத்து தான் செய்திருக்கிறார்கள் தவிர பெண்களை முன்னிலைப்படுத்தி செய்யவில்லை. செல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன். ஃபியூச்சர்ல பெரிய ஆளாக போல தெரியுது. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுகின்ற அத்தனை ஆட்சியிலுமே அது இருக்கிறது. அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதைத்தான் எடப்பாடி அவர்களும் இங்கே வாக்குறுதியிலே சொல்லியிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வந்து சுமார் 7.7 லட்சம் முதல் 8 லட்சம் பெண்களின் லட்கே பகேன் கொடுப்பளவு மாதத்திற்கு 1500 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் ஆக குறைக்கப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்தில் நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஜெயலலிதா அம்மையார் 2016 அவங்க பொறுப்பேற்பதற்கு முன்பாக நடந்த அந்த தேர்தலின் போது ஒரு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அவங்க காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம் நமக்கு தெரியும். அப்படி ஊர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவின் பெயரால், எம்ஜிஆரின் பெயரால் ஆட்சி நடத்துகிற போது ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த வகையில் அவங்க சொல்லியிருந்தாங்க, 10வது மாணவர்களுக்கும் 12ஆம் மாணவர்களுக்கும் இலவச இணைய வசதியுடன் கூடிய லேப்டாப் தரதா சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேருக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாருன்ற தகவலை சொல்லணும். 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்போவதாக ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சிருந்தாங்க. எத்தனை லட்சம் பேருக்கு அப்படி வீடு கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச செல்போன் என்று ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சிருந்தாங்க. அம்மையார் பேர்ல ஆட்சி நடத்தினதாக சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எத்தனை குடும்பங்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச செல்போன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு அந்த விவரங்கள்லாம் அவர் சொல்லவே இல்லை. தம்பி சொல்லுடா, இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கான அடிப்படை என்று
சில விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். மதச்சார்பின்மை, மனிதநேயம், ஏழை எளியோர் மேம்பாடு, சமூக நீதி, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, சமத்துவம், வேளாண்மை துறையை பாதுகாப்பது, தொழில்துறையை பாதுகாப்பது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதெல்லாம் தான் இந்த 297 அறிவிப்புகளுக்கான அடிப்படை என்று சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் இவர் சொல்லியதற்கு நேர்மாறாகத்தான் கடந்த காலம் முழுவதும் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை தமிழ் வாக்காளர்கள், தமிழ் சமூகம் அறிவார்கள். என்னடா கோரசா துப்புறியே? மதச்சார்பின்மை என்று அவர் சொல்வதற்கு அல்லது மனிதநேயத்தை பற்றி பேசுவதற்கு, சமூக நீதியை, சமத்துவத்தை பற்றி பேசுவது, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, இன்றைக்கு சிறுபான்மையினர் எவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்படுகிறது, அது மத சிறுபான்மையினராகட்டும், மொழி சிறுபான்மையினராகட்டும், ஏன் இன்றைக்கு பாலின சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய திருநர் திருத்த அந்த உரிமை பாதுகாப்பு திருத்த மசோதா என்பது கூட அவர்களுடைய பாலின அடையாளத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கிறது. இதையெல்லாம் அப்படியே பாஜகவை உடன் வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு எப்படி முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கை பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? டேய் வேணாடா, அம்மா என்ன மானபிச்சிரேன். பொறுத்து அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? டேய் வேணா அடிக்கறாங்கடா, அழுத்துல குத்திடுவீங்களா? இருங்க அம்மா. இப்போ 2021 அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கலன்னு வந்து அவர் சாமர்த்தியமா தப்பிச்சுக்கலாம். ஆனா 2016 ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சுமத்தப்பட்டது. அந்த ஆட்சி காலத்தில் அவர் என்ன விஷயங்களை அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நிறைவேற்றல. அதையெல்லாம் நிறைவேற்றி இருந்தால் இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய புதிய அறிவிப்புகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். கடந்த காலத்தில் அவர் சொன்ன எதையுமே நிறைவேற்றவில்லை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 70,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரை இந்த வாக்குறுதிகளுக்கு வேண்டிய அவசியம் இருக்கு, பண தேவை, நிதி தேவை இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இதே மத்திய அரசு வந்து இன்னைக்கு ஜல்ஜீவனுக்கு நிதி கொடுக்கல, கல்வி நிதியை கொடுக்கல, மகாத்மா காந்தி ஊரக நிதி கொடுக்கல. சோ திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சுட்டாங்க கரெக்டா. ஆனா வந்து இப்போ இவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக கவர்மெண்ட் சென்ட்ரல் 29 இருக்கிறதுனால நமக்கு நிதி பிரச்சனை இருக்காது. எப்படி இப்போ ஆந்திராவும் பீகாரும் வாங்குறாங்களோ, பணத்தை வாங்குறாங்களோ, ஸ்பெஷல் பேக்கேஜ் வாங்குறாங்களோ, அந்த மாதிரி நம்ம வாங்கி இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம் ஒரு ஐடியா தான் எடப்பாடி இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்கிறார். இவர் கொடுக்கிற இந்த வாக்குறுதிகள் எல்லாமே பாஜக நம்பி தான் கொடுக்கிறார். ஆனா அந்த வாக்குறுதிகள் பாஜக நம்பி கொடுத்தா அது வெறும் பாஜக வந்து ஐயா வாங்க பணத்தை வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்ற லெவல்ல பாஜக இல்ல. ஐயா வாங்க பணம் வாங்குங்க, எங்கால மந்திரியா போடுங்க, அதிகாரத்தை வைங்க, அப்பதான் உங்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் பின்னாடி வரும். அப்ப அதை எப்படி சமாளிக்க போறாரு எடப்பாடின்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய வாக்குறுதிகள் தான், முடியாத வாக்குறுதிகளை எது எடப்பாடி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார் நித்யானந்தன். எப்படி பாக்குறீங்க சார் அதை? இல்லை, அதாவது எல்லாமே செய்யக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு எடப்பாடி சொன்னால் கூட அதோட ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, எவ்வளவு நிதி தேவை, அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டுடைய நிதி கட்டமைப்பே ரொம்ப மோசமாக போச்சுன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த கடன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி பேசுகிறாங்களே தவிர நாடு முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்களை பற்றியோ மத்திய அரசு வாங்குற கடனை பற்றியோ யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. 52 லட்சம் கோடி ரூபாய் கடன் 2014 மத்திய அரசோட கடன், இன்னைக்கு மத்திய அரசோட கடன் 200 லட்சம் கோடி ரூபாய். அதை பற்றி யாருமே பேசுறதுக்கு ரெடியா இல்லை. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின கடனை மட்டும் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. சிறுபான்மையினர் நலன் வந்து எங்களுக்கு ஒரு அடிப்படைன்னு சொல்கிறார். சிறுபான்மை நலன் என்பது முன் எப்போதை விடவும் இப்போது ஒன்றிய பாஜக அரசினால் ஒவ்வொரு நாளும் அடித்தொடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பொது இடத்தில் ஒரு இஸ்லாமியர் ஒரு தொழுகை நடத்தி ஒரு ஓரமாக தன்னுடைய வழிபாட்டை நடத்துவதற்கு கூட இன்றைக்கு அனுமதி இல்லை. வழிபாட்டு தளத்திலே கூட அவர் வழிபாடு செய்வதற்கு இன்றைக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் பிற மதத்தவர்கள் வந்து இன்னொருத்தருடைய சொத்தை வாங்குறது வந்து இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. டிஸ்டர்பன்ஸ் ஏரியா என்று சொல்லி சொத்து வாங்குவதில் கூட இன்றைக்கு மத ரீதியான ஒரு பாகுபாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் கடந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது பல்வேறு இடங்களிலே அழித்தொழிக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கிற போது அவர்களை கூட்டாளியாக வைத்துக் கொண்டு இவர் எப்படி சிறுபான்மை நலனை பாதுகாக்க போகிறார்? இன்னைக்கு கூட வந்து தலித் கிறிஸ்டியன் சம்பந்தமாக பிற மதத்துக்கு மாறிய பட்டியல் சமூகத்தினுடைய நிலைப்பாடு, அவர்களுக்கு இடஒதுக்கீடு செல்லுமா, எஸ்சி பட்டியலில் அவர்கள் நீடிப்பார்களா என்பதை பற்றியெல்லாம் கூட இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த தீர்ப்பு இன்றைக்கு மேலும் உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை மீறி அதிமுக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. ஒதுக்கீட்டையே தீர்மானிக்கிறதுக்கு 10 முறை டெல்லிக்கு போறவரு எப்படி மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு சொந்த கால்ல நிப்பாருன்னு நமக்கு சந்தேகம் இருக்குல்ல. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இன்னும் வேணும், புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் தேவைகள், நாகரீக சமூகமாக தன்னை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து செல்வதற்கு இந்த மக்கள் கோடான கோடி பணத்தை சம்பாதித்து கொடுக்கிறார்கள். அதுக்கு ஈடான வருவாய் பங்கை அவர்கள் ஒன்றிய அரசிடம் பெறுவதற்கு ஒரு அரசியல் விருப்புறுதியுடன் போராடக்கூடிய ஒரு மாநில அரசு தேவை. அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட அரசியல் விருப்புறுதியுடன் பணிந்து போகாத சமரசமற்ற வகையில் மாநில உரிமைக்காக குரல் கொடுப்பதை பற்றி எங்காவது பேசியிருக்கிறாரா? என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. இதுல
அந்த கவர்ச்சி அறிவிப்பை தவிர, இந்த ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படிங்கறத தாண்டி நீங்க தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, ஒன்றிய அரசால பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள், ஒன்றிய அரசு மறுக்கப்படக்கூடிய நிதி ஆதாரங்கள், சமூக நீதி பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இது குறித்து ஏதாவது தொழில்துறை பத்தி ஏதாவது இங்க இந்த எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரா? வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். பயம் இல்லைங்கிறது பார்க்கும்பொழுது தெரியுது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவித்த பெண்கள் சார்ந்து, பெண்களின் முன்னேற்றம் சார்ந்த பல திட்டங்கள் தேர்தல் அறிவிப்புல 2021 தேர்தல் அறிக்கையிலே இல்ல. அதுல வந்து இந்த புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தோழி விடுதிகள், இந்த மாதிரி பல திட்டங்கள் சொல்லலாம். அதெல்லாம் தேர்தல் அறிவிப்புகளே இல்லாம நிறைவேற்றியது. அதெல்லாம் பார்த்து இப்ப இவங்க வந்து அதனுடைய நீட்சியாக கூட பெண்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் சார்ந்த எந்த அறிவிப்புமே அவருடைய தேர்தல் அறிவிப்புல இல்ல. பஞ்சு மிட்டாய் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், அழுத்தினீங்கன்னா உங்க உள்ளங்கையில சுருக்கிடலாம், அந்த மாதிரி இருக்குது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. அப்ப இதற்கு முன்பாக நீங்க ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 50% மானியம் தர, நீங்க அது தரல. இது மாதிரி பல திட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு போலாம். வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, அறிவிப்பு அது தரல. அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, வாய பாடுறா, மாடு மாதிரி நின்னுக்கிறியடா, உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. உரிமை தொகை 1,31,00,000 பேர் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயமும், 20 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்கன்ற விஷயமும், காலேஜ் போற மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ற விஷயமும், பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறாங்கன்ற விஷயமும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எடை போட்டு பார்ப்பாங்க வாக்காளர்கள். சரி, இவர் ஆண்களுக்கும் கொடுக்குறேன்றாரு, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தர், கொடுக்குறேன்னு சொல்ற ஒருத்தர், இது ரெண்டுத்துக்குமான ஒரு விஷயத்தை எடை போட்டு பார்ப்பாங்க. ஆனால் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க போறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இலவச ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்திருப்பது அப்படிங்கிறது வந்து மகளிர் வாக்குகளை பெற அப்படின்னு சொல்லி 29% பேரும், இது வந்து பதற்றத்தோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி 57% பேரும், திமுகவுக்கு போட்டி தருவதற்கு அப்படின்னு சொல்லி 14% பேரும் சொல்றாங்க. நிச்சயமா எடப்பாடி அறிவித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான பணம் சார்ந்த விஷயங்கள் பெரிய தாக்கத்தை உருவாக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் உருவாக்காது. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல, ஏனென்றால் இவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அவர் நாணயமிக்கவராக கடந்த காலத்தில் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்து கொள்ளவில்லை என்பதை தமிழ் மக்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்வார்கள். அது போக அவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது இங்கு ஏறத்தாழ அது ஒரு பாஜக ஆட்சியை போல ஒரு நிழல் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. மீண்டும் அவர் கையில் ஆட்சியை கொடுத்தால் பெயருக்கு அதிமுக அல்லது எடப்பாடி இருப்பார்களே ஒழிய உண்மையில் பாஜக தான் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அவலநிலை ஏற்படும் என்பதை அரசியல் தெளிவுமிக்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 10,000 அல்ல 10 லட்சம் கொடுப்பதாக எடப்பாடி மறுபடியும் அறிவித்தாலும் கூட தமிழக வாக்காளர்கள் அதை நிராகரிப்பார்கள். தங்களுடைய தன்மானத்தை, சுயமரியாதையை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமை, மாநிலத்தின் வளர்ச்சி, மாநிலத்தினுடைய பல்வேறு விதமான பன்முகப்பட்ட கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்வது, மாநிலத்தை கலவர பூமியாக மாற்றக்கூடிய மதவெறி சக்திகளிடமிருந்து தமிழ் சமூகத்தை பாதுகாப்பது என்பதற்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். திருச்சியிலே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததை போல பாஜக அதிமுகவை முன்னிறுத்தி அதுதான் உண்மையில் அதிகாரம் செலுத்துவதற்கு முயற்சிக்கிறது. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதற்கெல்லாம் அடிபணிய மாட்டார்கள், மயங்க மாட்டார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏற்கனவே 2011 இருந்து 2016 இருந்து அறிவித்த எந்த திட்டங்களையும், தேர்தல் அறிவிப்புல கொடுத்த வாக்குறுதிகள் உட்பட அவர்கள் நிறைவேற்றாம மக்களுடைய செல்வாக்கை இழந்தவர் எடப்பாடி பழனிசாமி. 1000 ரூபாயை திமுக அரசு கொடுக்குதுன்னு 2021 சொன்னப்பவே அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றப்ப இழந்த செல்வாக்கை, பொய் வாக்குறுதி, இவர் ஏற்கனவே செஞ்ச 10 வருஷம் மக்கள் அவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. அப்பவே நீங்க செய்யல, இப்ப உங்களால எப்படி செய்ய முடியும்? புதிய சிந்தனைகள் இல்ல, புதிய கருத்துக்கள் இல்ல, ஏற்கனவே ஒட்டுன லேபிள தான் இங்கேயும் ஒட்டுறாங்க. அதனால மக்கள் கிட்ட எந்த தாக்கமும் கிடையாது, எந்த வரவேற்பும் கிடையாது, இது பேசு பொருளாகவும் ஆக போறது கிடையாது. ஒரு எல்லா கட்சியும் செய்த தேர்தல் அறிவிக்கை விடுறாங்க, நம்மளும் விடுறோம்னு ஒரு கடமைக்கான ஒரு சம்பிரதாயம் தானே தவிர அதை தாண்டி வேற என்ன செக்லிஸ்ட்ல டிக் பண்ணிக்கலாம். கூட்டணி அமைச்சாச்சு, நம்பர்ஸ் முடிவாயிடுச்சு, தேர்தல் அறிக்கை விட்டாச்சு, ஓகே அடுத்து சமிஷன் போவோம், எலெக்ஷன் சந்திப்போம், செக்லிஸ்ட ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தவிர இதனால அதிமுகவுக்கோ அல்லது பூ வச்ச கட்சிக்கோ எந்த பலனும் வரப்போறது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.